இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ்ல வந்து டாக்டர் மல்லிகாவை வந்து நம்ம சீஃப் கெஸ்டா இன்றைய இதுக்கு வந்து கூப்பிடுவோம். அவங்களையும் நம்ம எல்லார் சார்பிலையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். அவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. எப்ப இங்க இருந்தாலும் வராம போகவே மாட்டாங்க. அவங்க வர முடியலன்னா கூட லாஸ்ட் இயர்லாம் அவங்க சிஸ்டர் மூலமா ஏதோ நளினி நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கதான் படிச்சாங்களாம். அவங்க மூலமா வந்து ஸ்கூலுக்காக ஏதோ டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்கள வந்து பள்ளி எல்லாருடைய சார்பாகவும் வரவேற்கிறேன். இங்க வந்திருக்கிற அனைத்து முன்னாள் மாணவிகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும். மஞ்சுளா இப்ராஹிம்னு நான் இங்க +1 +2 படிக்கச்சே எனக்கு டீச்சரா இருந்தாங்க. யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து 2,50,000 rupees டொனேஷனா இப்ப கொடுக்குறாங்க. மாணவிகள் எல்லாரும் வர சொல்றேன், மேடைக்கு வாங்க. ஏன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுங்க, 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த ஸ்கூல் லெவல் நாங்கள் குவாலிஃபை ஆகி அது வரைக்கும் 11th கிடையாது, எல்லாம் 8th முடிச்சுட்டு மெயின் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். வருகுது பாறையில் வருகுது பா, புகையினை கக்கிய வருகுது பா, குபு குபு சத்தம் போடுது பா, கூ கூ என்று கூவுது பா, டிங் டிங் மணி அடிச்சாச்சு, டிக்கெட்டும் வாங்கியாச்சு, எங்க ஊரு ஸ்டேஷனிலே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வந்தாச்சு. மட்டுமே இல்லை, எங்களெல்லாம் வந்து அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சுப்பாங்க. இப்போ சக்கு டீச்சர் சொன்னாங்க இல்லையா, இவளுக்கு வந்து சுருட்ட முடி இருக்கும், இவ அப்படி நடப்பா, இவ அப்படி இருப்பா அப்படின்னு இன்னும் கூட அவங்க வந்து மனசுல எங்களை பத்தி சில விஷயங்கள்லாம் பதிச்சு வச்சிருக்காங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அவங்கள பத்தி பதிச்சு வச்சிருக்கோம். சக்கு டீச்சர் வந்து ஃப்ளூட் வாசிப்பாங்க, அவ்வளோ நல்லா வாசிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து சரஸ்வதி டீச்சர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வீணையும் வாசிப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்கள் நான் வந்து மியூசிக் பஜனை பாட்டுகள் வந்து நான் பாடுறதில் அங்கே போய் யூகேலையும் போய் சில பூஜைகள் எல்லாம் பஜனை பாட்டுகள் பாடுவேன் நான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஸ்கூல் தான். ஒவ்வொரு நாளும் வந்து ப்ரேயரில் பஜனை பாட்டுகள், அதுக்கப்புறம் வந்து ராம நவமி அப்போ இங்கே இருக்கும் அந்த ப்ரேயர் ஹாலு, அதில் அகண்ட பஜனை அப்படின்னு வச்சு அதில் பாட்டு, அதில் எப்படி வந்து அந்த பிரசாதம்லாம் இது பண்ணி நாங்களே பழம்லாம் வாங்கி வெட்டி பிரசாதம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அடிக்கடி இங்கே வந்து சொன்னாங்க டொனேஷன் தீபாவளி அப்போல்லாம் எப்படின்னா நாங்களே கிளாஸில் காசு கலெக்ட் பண்ணி நாங்களே போய் எங்கள் கிளாஸில் இருக்க கொஞ்சம் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்களே போய் செலக்ட் பண்ணி அந்த கல்யாண் ஸ்டோர்ஸ் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் போய் வாங்கிட்டு அதுக்கு மேட்சாக மணி, அதுக்கு மேட்சாக வளையல், அதெல்லாம் வாங்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எங்கள் எதிர்க்க வந்து அதை கொடுப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு என்ன புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளால் வந்து போய் ஒருத்தருக்கு புது சட்டை புது இதெல்லாம் வாங்க முடியும், நம்மளால் பட்ஜெட் பண்ண முடியும், யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு கல்டிவேட் பண்ணாங்க, ஸ்கூலில் தான் அதை வந்து கல்டிவேட் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஒரு பக்தி, ஆசிரியர்கள்கிட்டையும் இருக்கட்டும் கடவுள்கிட்டையும் இருக்கணும். பக்தினா என்ன, பக்தினால எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டயலாக் சினிமாவில் வரும். டாக்டருங்க கை விட்டுட்டாங்க அப்படின்னா இனிமேல் கடவுள் தான் பார்த்துப்பாரு அப்படின்வாங்க. அந்த ஹோப்லெஸ்னஸ் வரும் பொழுது நமக்கு ஹோப் எது கொடுக்குது அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்றத வந்து என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் நிறையா மாற்றி எங்களை வந்து
அனுப்பியிருக்காங்க இந்த ஸ்கூலை விட்டு. இந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கு நான் வந்தது, நீங்கள் சொன்ன அந்த புத்தர் சொன்ன இது வந்து எனக்கு மனப்பாடமாக தெரியல. ஆனால் அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீ செய்யறது செஞ்சேன்னா நீ எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும்னு. நான் இங்கே வரும் பொழுது நான் இங்கே வந்து இந்த மைக்கை பிடிச்சி பேசுவனோ, டீச்சர் பக்கத்தில் உட்காருவனோ அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எதிர்பார்க்காம எனக்கு இந்த பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி நம்ம பிரசிடென்ட் சக்கு டீச்சருக்கும், மிஸ்டர் ரம்மா டீச்சருக்கும். நானும் ஏதோ ஒரு 4 வார்த்தைகள் பேசுனதை உட்கார்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்கச்சி வாங்குங்க, நம்பி வந்த எனக்கு 4 துட்டு சேருங்க. தம்பி வாங்குங்க, தங்கச்சி வாங்குங்க, வேர்க்கடலை பட்டாணி சுடுது பாருங்க. தம்பி வாங்குங்க, தங்கச்சி வாங்குங்க. தெருவில் எங்கும் தடபுடலாம், சிறுவர்கள் ஒன்றாய் கூடினராம். கிட்டுவின் தோழன் மாப்பிள்ளையாம், கீதாவின் தோழி மணப்பெண்ணாம். தகர குவளை மேளம் அதில் சங்கரன் நடிப்பான் டும் டும் டும். மாப்பிள்ளை பையன் ஊரெதுவோ, மணப்பெண் ஊரும் தெரியவில்லை. பொம்மைக்கும் கல்யாணமாம், புறப்பட போகுதாம் ஊர்கோலம். மஞ்ச சட்டை மாட்டி கட்ட வண்டியில் ஏறி சந்த கடைக்கு போனான். விதவிதமாய் மிட்டாய் அடுக்கடுக்காய் கண்டான். கடையில் ஏறி போய் லட்டு விலை கேட்டான். லட்டு மிட்டாய்க்காரன் மிகவும் கெட்டிக்காரன். லட்டு கேட்ட பையா துட்டு எங்கே என்றான். மங்காத்தலை முருகன் துட்டு இல்லை என்றான். லட்டு மிட்டாய்க்காரனும் லட்டு இல்லை என்றான்.